இயேசுவில் அன்புக்குரியவர்களே, நில், கவனி, செல். ஒரு செயலை செய்வதற்கு முன்பாக நாம் வாகனத்திற்கு பயன்படுத்துகிற விதிமுறைகளை நமக்கும் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு தெளிவுரை இன்றைய வார்த்தை வழியாக கொடுக்கப்படுகிறது. குரங்கு போல மனம் கொண்டு ஆங்காங்கே தாவி கொண்டிருந்தால், ஒரு நிலையான சிந்தனையில் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக நாம் விழுந்து விடுவோம். ஒரு வாகனம் சென்று அங்கு நில் என்று அறிக்கையிட்ட உடனே அந்த சிவப்பு விளக்கை பார்த்து நிற்பது போலும், மஞ்சள் விளக்கை பார்த்தவுடன் தயார் நிலையில் இருந்து பச்சையை பார்த்தபோது புறப்படுகிற நிலை உருவாகிறது. அதே போலதான் வாழ்க்கையும். சற்று நின்று நிதானித்து கவனித்து நமது வாழ்க்கையை நாம் நல்ல முறையில் செலுத்துகிற பொழுது ஆசீர்வாதம் நம்மை நிறைந்திருக்கிறது. ஆனால் அதை விட்டு நாம் ஆங்காங்கே ஒரு சிந்தனை வைத்து கொண்டு ஓடிக்கொண்டிருந்தால் வாழ்க்கையின் நிலை என்ன என்பதை பற்றி வார்த்தை கற்றுத்தர விளைகிறது. வார்த்தையோடு கடந்து செல்லுவோம் வாங்க. பிரைஸ் எல்லாம் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களே, நிலையற்ற தன்மையை கொண்டவர்கள் வாழ்க்கையில் தோல்வியை தான் சந்திக்கிறார்கள். இப்போது ஒரு நிலைப்பாட்டையும் அடுத்த கணத்தில் அந்த நிலைப்பாட்டை மாற்றி மற்ற நிலைப்பாட்டையும் உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளப்படுகிறார்கள். தீர்க்கமான முடிவுகளை எடுக்க தயக்கமற்றவர்கள் தயங்குகிறார்கள். அவர்கள் வாழ்வில் தோல்விகளையே அதிகமாக நிறைந்திருக்கும் ஒழிய வெற்றிகள் குறைவாகவே இருந்திருக்கும். சரியான முடிவுகள் என்று அலைப்பாகிற மனம் எதையும் சாதிக்க தகுதியில்லாதது. இது இயேசுவின் கூற்று. இந்த கூற்றை தான் இன்றைய நற்செய்தியில் இயேசு கிறிஸ்து வலியுறுத்த விளைகிறார். இறைவனின் அழைப்பை ஏற்றுக்கொள்வதென்பது கண்மூடித்தனமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு சமமானது அல்ல. அதில் நிலைப்பாடுகள் அவசியம், தீர்க்கமான முடிவுகள் முக்கியம். நற்செய்தியில் இயேசுவை சந்தித்து அவரை பின்பற்ற விரும்பிய 3 பேரும் தகுதியற்றவர்கள் என்பதை உணர்ந்து ஒவ்வொருவருக்கும் இயேசு தகுந்த பதிலை தருகிறார். முதலில், இயேசுவை பின்தொடர்ந்தால் சொகுசான வாழ்க்கை கிடைக்கும் என்று எண்ணிய நமக்கு நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்று லூக்கா 9:58 பதிலுரையாக கொடுத்து ஏழ்மையையும் எளிமையையும் கற்பிக்கும் வண்ணம் இயேசு பதிலளிப்பதை பார்க்கிறோம். பொது நலத்தை விட தன்னலத்தை முதன்மைப்படுத்திய நபரிடம் ஊரை கவனித்து கொண்டால் வீட்டார்கள் காக்கப்படுவார்கள் என்ற கருத்தை இயேசு இறந்தோரை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள், நீ போய் இறையாட்சி பற்றிய அறிவியும் என்று பொதுநல அக்கறையும் பணிவையும் உணர்த்துகிறார். தன் வாழ்வுக்கான பாதையை வகுத்துக் கொள்வதில் சரியான முடிவை தீர்மானிக்க முடியாமல் சற்று பின்வாங்கிய மனிதனிடம் கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்று இயேசு தீர்க்கமாக சொல்லுகிறார். ஆக பச்சொந்தைகள் போல நேரத்துக்கு ஒரு நிறத்தை மாற்றும் வாழ்வு முறையல்ல, கிறிஸ்துவம் கொடுக்கும் அழைப்பின் வாழ்வு முறை. அதில் முடிவுகளை சாதகமாக ஆக்கிக்கொண்டு சாக்கு போக்குகளை சொல்வதற்கு இடமில்லை. கிறிஸ்துவ அழைப்பு என்று வருகிற போது சில சாக்கு போக்குகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது என்பதை நாமும் உணர அழைக்கப்படுகிறோம். இதை உணர்ந்து நாம் ஒவ்வொருவரும் சாக்கு போக்குகளுக்கு இடம் கொடுக்காத நிலைப்பாடு உடையவர்களாய் நமது கிறிஸ்துவ வாழ்வை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பது கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிற செயல். அப்ப நில், கவனி, செல். அப்ப சற்று நிதானித்து வார்த்தை நமக்கு எதை சொல்லித் தருகிறது என்று தீர்க்கமாக ஆராய்ந்து அந்த வார்த்தையோடு புறப்பட்டு மகிழ்வை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு தன்மையுள்ள மனிதர்களாக நாம் இருக்கிறோமா? குரங்க போல மரத்துக்கு தாவிக்கிட்டே இருந்தால் போதும், எந்த ஒரு நிலைப்பாடும் நமக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு செயல்களில் இருக்கிறோமா? சற்று நம்மையே நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நேரம் இது. சீர்தூக்கி பார்ப்போம். இறைவன் நம்மோடு. ஜெபிப்போமா? அன்பு இறைவா, ஒரு நிலையான நிலைப்பாட்டை எங்கள் வாழ்க்கையை நாங்கள் உணர்ந்து எங்கள் அழைத்தலில் மேன்மையை அறைந்து என்னாலும் முத வார்த்தைகளோடு கடந்து செல்ல எங்களோடு தங்கும் ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாள் நிறைவையும் ஆசிரும் எங்களோடு இருக்க உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். பிரைஸ் தி லார்ட்.